தமிழ்நாட்டின் தற்போதைய மொத்த கடன் சுமார் 10.5 லட்சம் கோடி. மாநிலத்தின் ஒட்டுமொத்த உற்பத்தி திறனோட இதை கம்பேர் பண்ணும்போது இந்த கடன் சுமார் 26% அப்படின்னு இருக்கலாம். இதுல கொஞ்சம் ஆஸ்வாசப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, நிதி ஆணையம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கடன் வரம்ப நிர்ணயித்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு இந்த வரம்பு 28%. அப்படின்னா வரம்புக்குள்ளதான் நம்ம கடன் இருக்கு, அதனால பயப்பட வேண்டியது இல்ல. ஆனா இங்க ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, புதுசா கடன் வாங்கும் போதுதான் இதை எந்த வகையில நம்ம தமிழக முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு பயன்படுத்த போகுது அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கிற கேள்வியே. இதுக்கு 2 வழிகளை அவங்களே காட்டுறாங்க. 2 வழிகள்ல இருக்கிற சிக்கல்களையும் அவங்க எக்ஸ்பிளைனும் பண்ணிருக்காங்க. அததான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல வருவாய் செலவினங்கள், 2வது மூலதன செலவினங்கள். முதல் விஷயம் வருவாய் செலவினங்கள், அதாவது இலவசம், மானியங்கள், அரசு ஊழியர்களுக்கான ஊதியம், ஓய்வூதியம், இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம வருவாய் செலவினங்கள் அப்படின்னு சொல்றோம். மகளிர் உரிமை தொகை, விவசாயத்துக்கு கொடுக்கப்படக்கூடிய மானியம், தமிழ் புதல்வன், புதுமை பெண் போன்ற கல்வி சார்ந்த நிதி உதவி, இது எல்லாத்துக்குமே செலவு செய்யறது தான் இந்த வருவாய் செலவினங்கள் லிஸ்டுக்குள்ள அடங்கும். இது எல்லாமே அத்தியாவசியமான திட்டங்கள் தான், இதை நம்மளால அவாய்ட் பண்ண முடியாது. இருந்தாலும் இதுல செய்யற செலவு அரசுக்கு வருவாயா திரும்ப ரிட்டர்ன் கிடைக்கவே கிடைக்காது. 2வது மூலதன செலவினங்கள். உள்கட்டமைப்பை வளர்த்தெடுக்கிறதுக்கு செலவு செய்யணும். ரோடு வசதியே இல்லாத குக்கிராமங்களுக்கு ரோடு போடுறது, நெடுஞ்சாலைகளை பராமரிக்கிறது, புதிய பாலங்கள், தொழிற்சாலை, துறைமுகம், மின் உற்பத்தி நிலையம், டேட்டா சென்டர்களை உருவாக்குறது, இது எல்லாமே வருவாய் தரக்கூடிய செலவினங்கள். தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் அவருடைய தேர்தல் அறிக்கையில பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் உரிமை தொகை, வேலையில்லா இளைஞர்களுக்கு மாதம் 4000 உதவித்தொகை, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வருஷத்துக்கு 6 இலவச சிலிண்டர், ஆய்வு பட்டம் வரைக்கும் பிணையில்லா கடன், பெண்களுக்கு மாநிலம் முழுக்க கட்டணமில்லா பேருந்து பயணம், திருமணத்துக்கு 1 சவரன் தங்கம் மற்றும் பட்டு சேலை, பிறக்கிற குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அப்படின்னு வாக்குறுதிகளை அள்ளி வீசி இருக்காரு. இதெல்லாம் செயல்படுத்துறதுக்கு குறைஞ்சது 1 லட்சம் கோடியாவது ஆகுமாங்க. அந்த தொகையை எப்படி திரட்ட போறாரு? வாங்குற கடனை இதுக்காக செலவழிக்கிறாரு அப்படின்னா ஒரே வருஷத்துல தமிழ்நாட்டுடைய மொத்த கடனும் 22 லட்சம் கோடியா அதிகரிக்கும்னு சொல்றாங்க. அதனால தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் எதிர்கால திட்டங்கள்ல அதிக முதலீட்டையும் அத்தியாவசிய திட்டங்களை நிறுத்தாமலையும் தொடரணும் அப்படின்னு நிபுணர்கள் அட்வைஸ் பண்ணிருக்காங்க.